இளைய தளபதி விஜய் த்ரிஷா தமிழ் சினிமாவின் ஆல் டைம் ஃபேவரட் ஜோடி. சுமார் 15 வருடம் கழித்து லியோ திரைப்படத்தில் இணைந்தபோது திரையே அதிர்ந்தது. இது ருசிகரமான நிகழ்வு தான். ஆனால் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆமாங்க, இந்த வித்தியாசம்தான் நம்ம எல்லோரையும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அது என்னன்னா, கரூரில் நடந்த இந்த துயர சம்பவத்திற்கு ஒரு நடிகை போட்ட ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட். இந்த வைரல் போஸ்ட் தாங்க ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது. இதற்கு காரணமே நம்ம த்ரிஷா அவர்கள் தான். ஆமாங்க, ஆனால் அந்த போஸ்ட் போட்ட சில மணி நேரங்களிலேயே ஏன் டெலீட் செஞ்சாங்க? அப்படி அவசரமான காரணம் என்ன? அந்த போஸ்டில் தளபதியின் அரசியல் பயணத்திற்கு கொடுக்கப்பட்ட மறைமுக எச்சரிக்கை என்ன? இந்த கேள்விக்கான விடையத்தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லியோ ஜோடிக்கு இடையே நடந்த இந்த அதிர்ச்சி சம்பவத்தை அலசப்போகிறது இந்த வீடியோ. நடிகை த்ரிஷா ஹோம் என்ற இந்த கிசுகிசுப்பின் பின்னணி. விஜய் த்ரிஷா என்றாலே திரைக்கு அப்பாலும் ஒரு தனி கெமிஸ்ட்ரி தான். விஜய் த்ரிஷா கிள்ளியில் ஆரம்பித்த பயணம் இன்று வரை பேசப்படுகிறது. இவர்களின் இந்த கெமிஸ்ட்ரியின் ஆழம் எங்கே தெரிந்தது தெரியுமா? லியோ திரைப்படத்தின் வெற்றி விழாவில் த்ரிஷாவை பற்றி விஜய் பேசிய போது, "ஏ ஹோம் இஸ் நாட் எ பிளேஸ், இட்ஸ் அ பர்சன்" என த்ரிஷாவை விஜய் அவர்கள் பொடி வைத்து பேசினார். இதை கேட்டு ரசிகர்கள் ஆர்ப்பரித்தனர். அதே மேடையில் த்ரிஷா அவர்களும் விஜய் என் டேரஸ்ட் ஃப்ரெண்ட் எனும் 20 வருடங்களாக இவருடன் தான் மிக நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்று தன் முகம் நிறைய புன்னகை நிறைந்து பேசினார். அப்போ இவங்களோட இந்த கெமிஸ்ட்ரி ஹாப்பியாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதே கெமிஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய புயலும் வீசியது. அதுதாங்க சுசி லீக் சர்ச்சை. ட்விட்டரில் வெளியான இந்த புகைப்படங்கள் இந்த ஜோடிக்கு எதிராக பல கிசுகிசுக்களை பரப்பியது. ஆனால் த்ரிஷா ஒருமுறை கூட இதை கண்டுகொள்ளவில்லை. அவர் அமைதியாகவே இருந்தாலும் தளபதி விஜய் தன் மனைவி சங்கீதாவுடன் தன் மகனின் பட வெளியீட்டிற்காக அல்லது பொது நிகழ்ச்சிகளுக்கோ வரும்போது கூட த்ரிஷா பற்றிய கிசுகிசுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் என்றே சொல்லலாம். சினிமா வாழ்க்கை ஒரு பக்கம், தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பக்கம், எல்லாமே நல்லபடியாக போய்கொண்டிருக்கும் போது தான் விஜயின் அரசியல் பயணம் ஆரம்பமானது. தளபதி விஜய் தான் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கரூரில் ஒரு கூட்டம் நடத்தினார். அது ஒரு சாதாரண கூட்டம் அல்ல. விஜய் அவர்களின் அரசியல் பலத்தை நிரூபிக்க நடத்தப்பட்ட பிரம்மாண்ட ஏற்பாடு. ஆனால் அந்த கூட்டத்தில் நடந்த ஒரு கொடூரமான விபத்து நாட்டையே உலுக்கியது. கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இதில் பல பெண்களும் குழந்தைகளும் அடக்கம். விஜயின் அரசியல் பயணத்தில் இது மிகப்பெரிய ஒரு சறுக்கல். உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். "இந்த நேரத்தில் மனம் பதறி நிற்கிறேன். உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுவது எனது கடமை" என்று குறிப்பிட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் அறிவித்தார். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இழந்த இழப்பிற்கு முன் இது ஒரு பெரிய தொகையல்ல என்று கூறி தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார். ஒருபுறம் தளபதியின் ஆதரவாளர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல, மறுபுறம் அரசியல் விமர்சகர்கள் கடுமையாக சாடினர். அப்போதுதான் தளபதியின் ஹோமான த்ரிஷா அவர்கள் ஒரு முடிவை எடுத்தார். அதுதாங்க ரொம்பவும் ஷாக்கான த்ரிஷாவின் இன்ஸ்டா குண்டு. கரூர் சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலேயே ஒரு இளைஞர் போட்ட வீடியோ வலைதளங்களில் வைரலானது. அந்த வீடியோவின் ஒட்டுமொத்த சாராம்சம்தான் இது. கட்சி கூட்டத்தில் குழந்தைகள் எதற்கு? குழந்தைகளை எதற்கு அரசியல் கூட்டத்திற்கு கூட்டி செல்கிறீர்கள்? உங்களுக்கு ஓட்டு போடும் வயது இருக்கலாம், ஆனால் குழந்தைகளை ஏன் இழுக்கிறீர்கள்? அரசியல் சினிமா இல்லை என்ற இந்த வசனம் தாங்க. ஆமாங்க, இந்த வசனத்தை தாங்க முக்கியமாக எடுத்து திரையுலகில் விஜயின் ஹோமாக இருக்கக்கூடிய த்ரிஷா அவர்கள் துணிச்சலுடன் அந்த இளைஞரின் வீடியோவை தன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் செய்தார். இது ஒரு மிகப்பெரிய குண்டு போல வெடித்தது. அரசியல் அரங்கில் தளபதி விஜயை விமர்சிப்பவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் அவருடைய சினிமா சர்க்கிளில் இருக்கும் ஒரு நெருங்கிய தோழி இப்படி ஒரு கடுமையான கேள்வியை தன் இன்ஸ்டா போஸ்டரில் பகிர்வது, இதுதான் அரசியல் சினிமா என்ற பிரிவினையை வெளிப்படையாக காட்டியது. ஆனால் சில மணி நேரங்களிலேயே த்ரிஷா அவர்கள் அந்த போஸ்டை டெலீட் செய்துவிட்டார். ஏன், என்னவாக இருக்கும் என்ற பார்வையில் பார்த்தால் தளபதியின் ரசிகர்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியில் எழுந்த கடுமையான விமர்சனங்கள் காரணமாக இருக்கலாம். விஜயின் டீம் அல்லது மற்ற சினிமா வட்டாரத்திலிருந்து வந்த அழுத்தமாக இருக்கலாம். தனது தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதன் விளைவு என்ன ஆகுமோ என்ற பயத்தில் டெலீட் செய்திருக்கலாம். ஆனால் த்ரிஷா அவர்கள் சொல்ல வந்த உண்மை என்ன? அரசியல் சினிமா இல்லை என்ற ஒரு வரி
பல லட்சம் கோடி ரூபாய் பிஸ்னஸ் செய்யும் ஒரு சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ஒரு அரசியல் தலைவராகும்போது அரசியலின் பொறுப்பு வேறு, சினிமாவின் கட்டவுட்டர் வேறு என்று அவர் உணர்த்தினாரா என்று கேட்டதன் மூலம் தளபதியின் அரசியல் பயணத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் மற்றும் மிக முக்கியமான அறிவுரையாக எடுத்துக்கொள்ளலாமா? நீண்டகால நட்பு, ஒரு கட்சியின் முதல் பிரச்சாரத்தில் நடந்த கோர சம்பவம், அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் சோகம், இவற்றில் யார்தான் சரி? விஜய் மற்றும் த்ரிஷாவின் உறவை இந்த ஒரு போஸ்ட் பாதிக்கவில்லை என்றாலும் அரசியல் களத்தில் த்ரிஷாவின் நிலைப்பாடு என்ன என்பதை இது தெளிவாக காட்டியுள்ளது. த்ரிஷா அவர்கள் பேசியது சரியா? அரசியல் சினிமா அல்ல என்று அவர் சொன்னது சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்ட உண்மையா? அல்லது தளபதிக்கு எதிராக பேசியது நண்பனுக்கு செய்யும் துரோகமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோவில் இன்னும் சூடான செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.